திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு. இதே மாதிரி ஒரு வீடியோல நம்ம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோம். இந்த வீடியோலயுமே அதே விஷயம் தாங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காரு. இன்னைக்கு அந்த கட்டுரையில எதை பத்தி எழுதியிருக்காரு அப்படின்னா, சமூக நீதிக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எவ்வளவு அவசியம், அதை வலியுறுத்தினது அதிமுக தான் அப்படின்னு ரொம்ப தெளிவா பதிவு பண்ணியிருக்காரு. அந்த கட்டுரையில அவர் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படிங்கிற பாடலை ரொம்ப சின்ன வயசுலயே நம்ம கேட்டிருப்போம். பாரதியார் ரொம்ப அழகா அந்த பாடலை எழுதியிருப்பாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையில அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. என்னன்னா, மத்திய அரசு அண்மையில இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புதல் அளிச்சு கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சது எங்களுக்கு ரொம்ப பெருமையோடவும் நம்பிக்கையோடவும் நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்காக அதிமுக ஆரம்பத்துல இருந்தே குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தது. இப்போ அது ஒரு வாக்குறுதியாவே மாறி இருக்கு. அப்படிங்கும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த தருணம் ஒரு நாள் ராத்திரில நடந்த விஷயம் கிடையாது அப்படிங்கறதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா பெரியார் காலத்துல தொடங்கி இந்த சாதி பிரச்சனை, இந்த சாதிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பாத்துக்கிட்டே தான் இருக்கும். பெரியாருக்கு அப்புறமா எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கப்புறமா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள், அந்த வரிசையில புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த இடஒதுக்கீடு குறித்து நிறைய குரல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா பதிவு பண்ணியே ஆகணும். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2021 வருஷமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அதிமுக அரசு, அதாவது நான் முதல்வராக இருந்த அந்த நேரத்திலேயே இதுக்காக நான் குரல் கொடுத்திருக்கேன். ஏன்னா 1931 ஆண்டு வச்சிருக்கக்கூடிய தரவுகளை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளையும் செய்ய முடியாது. எல்லாருக்கும் போயிட்டு இந்த நலத்திட்ட உதவிகள் போய் சேருமா அப்படின்னு கேட்டா அதுவுமே கேள்விக்குறியாதான் இருக்கும். அதனாலதான் நாங்க இதை வலியுறுத்தினோம். முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகாரம் மூலமா வரக்கூடாது, ஆதாரங்கள் மூலமா தான் முன்னேற்றம் வரணும் அப்படின்னு அவர் இங்க குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி 69% இடஒதுக்கீடு கொள்கைய கலங்கர விளக்கம் மாதிரி ரொம்ப வருடங்களா கடைபிடிச்ச ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி அதிமுக அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதிமுகவோட சாதனைகள் அப்படிங்கிறது இன்னைக்கும் நேத்தியோ ஒரு விபத்து மாதிரி நடந்த விஷயங்கள் கிடையாது. கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து பல வருடங்களா பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சு ரொம்ப உறுதியா இருந்து நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் இது அப்படின்னு அவரு குறிப்பிட்டிருக்காரு. உச்சநீதிமன்றத்துல இந்திரா சாஹ்னி மண்டல் வழக்குல ஒரு தீர்ப்பு வெளியாச்சு. அதாவது 1992 ஆண்டு வெளியான இந்த தீர்ப்புல இடஒதுக்கீடுகளுக்கு 50% வரம்பு விதிக்கப்பட்டுச்சு. இது தமிழகத்துக்கான இடஒதுக்கீடுகள்ல பெரிய அச்சத்தையே ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த சவாலை புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஹேண்டில் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1993 வருடம், அதாவது அதுக்கு அடுத்த வருஷமே புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒருமனதா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. டெல்லிக்கு ஒரு அனைத்து கட்சி தூதுக்குழுவை அனுப்பி வச்சு இந்த விஷயம் பத்தி இடைவிடாது போராடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட இந்த போராட்டம் தான் தமிழ்நாட்டோட இடஒதுக்கீடு சட்டங்களோட அரசியலமைப்போட 9வது அட்டவணையில இடம்பெற்றிருக்கு. அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் இல்லாம இடஒதுக்கீடுகளுக்காக கிட்டத்தட்ட பல வருடங்களா போராடின ஒரு கட்சி அதிமுக. அதுக்கான அஸ்திவாரம் போட்டது அதிமுக அப்படிங்கறத அவர் இந்த கட்டுரையில குறிப்பிட்டிருக்காரு. 2021 ஆண்டு சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு நாங்க முன்வச்ச கோரிக்கை வெறும் அலங்காரத்துக்காக முன்வச்ச கோரிக்கை இல்ல. பல வருடங்களா தமிழகத்தை பத்தி எங்களுடைய புரிதலின் பேர்ல முன்வச்ச கோரிக்கை தான் அது அப்படின்னும் அவர் இந்த கட்டுரையில தெளிவா பதிவு பண்ணியிருக்காரு. மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு எல்லாம் கல்வி, வேலை வாய்ப்புன்னு எல்லா துறைகளிலுமே பிரதிநிதித்துவம் வேணும். அதுக்காக தான் நாங்க இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்கோம், இந்த சாதிய கணக்கெடுப்புக்கு வலியுறுத்தி இருக்கோம் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க குறிப்பிட்டிருக்காரு. சாதி ரீதியான கணக்கெடுப்பு பத்தி நாங்க பேசும்போது திமுக அதுக்கு பெருசா ஆதரவு அளிக்காம மௌனமா தான் இருந்தாங்க. நாங்க மட்டும்தான் வலியுறுத்திக்கிட்டே இருந்தோம். ஆனா இப்போ அதே கட்சி சாதி ரீதியான கணக்கெடுப்புல இப்போ அறிவிப்பு வெளிவந்ததுக்கு அப்புறம் ஏதோ அவங்களே இதை வலியுறுத்தின மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2023 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்
பிரதமருக்கு ஒரு கடிதத்தை எழுதி இருந்தாரு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி. அந்த கடிதத்துக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிட்டா அது உண்மையாகாது. ஏன்னா அவரு கடிதத்துல எழுதின அதே விஷயத்த அதுக்கு முன்னாடியே நாங்க முன் வச்சிட்டோம் அப்படிங்கறதையும் இங்க குறிப்பிட்டிருக்காரு. இப்ப கூட திமுகவுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது வழிகாட்டுதல் நடவடிக்கையா தெரியல. அதாவது அவங்க இப்போ சாதி கணக்கெடுப்புக்காக அமைச்ச அந்த ஒரு நபர் ஆணையத்தை பத்தி முதலமைச்சர் ரொம்பவே புகழ்ந்து தள்ளுறாரு, நிறைய பேசுறாரு. ஆனா அந்த ஆணையத்துக்கு போகக்கூடிய வழியும் தெரியல, திசையும் தெரியல. ஆனா இந்த விஷயத்துக்காக ரொம்ப தெளிவோட போராடின ஒரு கட்சி அப்படின்னா அது அதிமுக தான். வெறும் சைகைகளை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய கட்சி தான் திமுக அப்படிங்கறதையும் அவர் இங்க பதிவு பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த இடஒதுக்கீடு தொடர்பான வரலாற்று பாதையில அதிமுகவுடைய மரபு ரொம்பவே முக்கியம் அப்படிங்கறதையும் இங்க குறிப்பிட்டிருக்காரு. 1980கள்ல அதிமுகவுடைய நிறுவனர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை 50% வலியுறுத்தினாரு. அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டையும் 68% அதிகரிச்சாரு. அதுக்கப்புறமா 1990ஆம் ஆண்டு இந்த இடஒதுக்கீடு 69% அதிகரிச்சது. இத பத்தி கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அரசியலமைப்பு விதிமுறைகள் படி இந்த விஷயங்களை புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் பாதுகாத்தாங்க அப்படிங்கறதையும் அவர் இங்க சொல்லியிருக்காரு. இடஒதுக்கீடு கொள்கைகளை ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ண ஒரு மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான். என்னைக்குமே சவால்களை கண்டு நாங்க அஞ்சினதும் கிடையாது, பின் வாங்கினதுமே கிடையாது அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த போறோம் அப்படின்னு மத்திய அரசு சொன்னது ரொம்பவே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயமா தான் நாங்க பாக்குறோம். அதை நாங்க வரவேற்கிறோம். வெறும் தரவுகளை வச்சுக்கிட்டு இப்ப இருக்கக்கூடிய சமகால தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம கொள்கைகளை வகுக்கவும் முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரியான பிரதிநிதித்துவம், அதே மாதிரி வளங்கள் சரியா பகிரப்படும் போதுதான் இந்த நலத்திட்ட கொள்கைகளை வகுக்க முடியும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. சாதி ரீதியான கணக்கெடுப்பு இப்போ இந்திய அளவுல கவனம் பெற்றிருக்கு. அதனால மத்தியில இருக்கக்கூடிய எங்களுடைய சகாக்களை இதுக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் அப்படின்னு நாங்க தாழ்மையோட கேட்டுக்கிறோம் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. சாதிவாரியான கணக்கெடுப்பை ஆதரிக்க திமுகவுக்கு ஏன் இவ்வளவு காலம் தேவைப்பட்டது? இதை நீங்க நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கு, தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால சாதிய வாக்குகள் எங்க சிதறிடுமோ அப்படிங்கறதுல திமுக ரொம்பவே தெளிவா இருக்கு. அதனால இத அவங்க உத்து கவனிச்சுக்கிட்டு ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறதையும் அவர் இங்க பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நீதி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நிலைநாட்டப்பட வேண்டிய விஷயமா இருக்கணும். அதனாலதான் நாங்க சலனப்படாம செயல்படுறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சாதி ரீதியான கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நோய் தீர்க்கிற மருந்து இல்ல, ஆனா அது ஒரு முக்கியமான ரொம்பவே தேவைப்படுற ஒரு கருவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவை அனைத்து மக்களின் சரியான பிரதிநிதித்துவத்தோட நம்ம கட்டமைக்க வேணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் யார் யார், அவங்க எங்க நிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஆழமா போய் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத அவரு இங்க ரொம்ப தெளிவா பதிவு பண்ணிருக்காரு. தமிழ்நாடு மறுபடியும் ஒரு முறை வழிகாட்டு மாநிலமா திகழ்து. அது இப்போ இந்த எடுத்துக்காட்டு மூலமா மறுபடியும் ஒரு முறை வழிகாட்டணும். இது மூலமா சாதியவாரி கணக்கெடுப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்டுரையில தெளிவா பதிவு பண்ணிருக்காரு. அதுவும் மக்களுக்கு புரிய வேண்டிய விதத்துல. இது திங்க் பாலிடிக்ஸ், அரசியல் பழகு.